உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 7/8/2015 ஆடி 22 வெள்ளிக்கிழமை. அஷ்டமி திதி இரவு 11:22 வரை, பின்பு நவமி. பரணி நட்சத்திரமானது இரவு 11:59 வரை, பின்பு கிருத்திகை. சித்த யோகமானது நாள் முழுவதும் உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, பின்பு இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். சந்திரனவர் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது நல்ல அமைப்பாகும். சிறப்பான பண வரவால் இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். ரிஷபம். முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. சிறு சிறு வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் உத்தமம். மிதுனம். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று சுக்கிரன் புதன் 3இல் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் கூட பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் ஏற்படும். கடகம். 10ஆம் வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று குருவானவர் 2இல் இருப்பதால் எதிர்பாராத தன சேர்க்கைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்மம். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். தாராள தன வரவுகளால் இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. குழப்பங்கள் தான் இருக்குமே தவிர லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் தொழில் வியாபார நிலையானது லாபகரமாக தான் இருக்கும். துலாம். சூரியன் செவ்வாய் 10இல் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிகம். சந்திரனவர் 6ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கூட நல்லது பல நடக்கும்.